2026இல் எடப்பாடி பழனிசாமியின் சாணக்கியத்தனத்தை பார்ப்பீர்கள், வெயிட் அண்ட் சி என செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை கோச்சடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அளித்த பேட்டியில், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 40 தொகுதிகளில் வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மின்கட்டண உயர்வை பரிசாக அளித்துள்ளார். மதுரையில் தொடர் கொலை நடைபெற்று வருவதால் நடைபயிற்சிக்கு செல்லக்கூட மக்கள் அச்சப்படுகின்றனர். தமிழகத்தில் ரவுடிகள் அட்டகாசம் அதிகரித்துள்ளது என்றவர், நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் டாக்டர் சரவணனை வானளாவ புகழ்ந்து பேசி வாக்கு கேட்டோம். ஆனால் மக்கள் சட்டமன்றத்திற்கு ஒரு பார்வை, நாடாளுமன்றத்திற்கு ஒரு பார்வை என வாக்குகளை செலுத்தியுள்ளனர் என்றார். தொடர்ந்து பேசியவர், யானைக்கும் அடி சறுக்கும், எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையே தோல்வியை சந்தித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் களம் வேறு, இந்த முடிவுகள் இறுதி அல்ல. காலம் மாறும், அதிமுக மீண்டும் அரியணை ஏறும். எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சி செய்யப் போகிறார் என விமர்சனம் செய்யப்பட்ட நிலையில் 4.5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை தந்துள்ளார். 2026இல் எடப்பாடி பழனிசாமியின் சாணக்கியத்தனத்தை பார்க்கப் போகிறீர்கள் என்றார். சசிகலா சுற்றுப்பயணம், அதிமுக பிளவுகள் ஒன்றிணைவது குறித்த கேள்விக்கு வெயிட் அண்ட் சி என பதிலளித்தார். 66வது வார்டு, அந்த வார்டில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலர்குடை அமைக்கின்றதுக்கான பூமி பூஜை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் எங்களுடைய வட்டத்துடைய மாமன்ற உறுப்பினரும் வட்ட செயலாளருமான அருமை தம்பி கோச்சடை மாரிமுத்து அவர்களுடைய முயற்சியாலும் பகுதி செயலாளர் அருமை தம்பி பி.கே. முத்துவேல் அவர்களும் பி.கே.எஸ். அவர்களும் முயற்சி செய்து இந்த நிதியை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வார்டிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு பணிகளுக்காக இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் 2 நியாய விலைக் கடை 20 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு இப்போ இருக்கிறது. உங்கள் தொகுதியின் முதல்வர் என்ற அடிப்படையில், முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு 10 கோரிக்கையில் ஒரு கோரிக்கை மட்டும் இன்றைக்கு நிறைவேற்றி 1,30,00,000 ரூபாயில் மயான பணிகள் எவ்வளவு தூரம் நடந்திருக்கு? இன்னும் 3 மாதங்களுக்கு முடிவடைகிற மாதிரி மிக நவீன முறையில் அந்த மயானம் அமைக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோச்சோடை மெயின் ரோட்டில் போர்வெல் அமைத்து 5 லட்சம் ரூபாய் போர்வெல் அமைத்து கொடுத்துருக்குறோம். இந்த அருகாமையில் இருக்க கண்மாக்கரையை தூர்வாரி அது நடைபாதை அமைப்பதற்காகவும் 4,50,00,000 ரூபாயில் அந்த திட்டம் மதிப்பீடு செய்ய தயார் செய்யப்பட்டு மேற்கு தொகுதியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உங்கள் தொகுதியின் முதல்வர் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் பார்வை கொண்டு சென்று 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி லாரி செட்டு, மாநகராட்சி லாரி செட்டு நிறுத்த அருகாமையில் ரூபாய் 5 கோடியில் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு பூங்காக்கள் அமைத்து நடைபாதை அமைத்து கொடுப்பதற்காகவும் 5 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு இப்போ 5 கோடி ஒதுக்கி இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்பது தெரியவில்லை. நான் நேற்றைய தினம் இன்னைக்கு பூமி பூஜை இருக்கிறதுனால கேட்டேன், அது சொல்லியிருக்காங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அங்கன்வாடி மையம் 25 லட்சம் ரூபாயில் நல்ல முறை கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. நடராஜ நகர் மெயின் ரோட்டில் சுரேஷ் தெருவில் புதியதாக குடிநீர் மெயின் அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில் 14,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோச்சடை முதல் விராட்டிபத்து பெண்ணர் காலனி வரை அந்த பகுதி மக்களுக்கு, விராட்டிபத்தில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருந்தது. இங்கிருந்து 30 லட்சம் ரூபாய் செலவில் மெயின் அமைத்து இன்னைக்கு அவர்களுக்கு தங்குதடையின்றி நீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அம்பலகார தெருவு, இந்த பகுதியில் கோச்சடை அம்பலகார தெருவு, ஆதிராவிடர் காலனி, மாரியம்மன் கோவில் தெருவு ஆகிய பகுதியில் 20 லட்சம் ரூபாயில்
சின்டெக்ஸ் அமைத்து கொடுத்து போர்வெல் அமைத்து கொடுத்துருக்கணும் என்பதையும் எல்லாம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். அது மட்டுமல்ல, என்னுடைய முயற்சியினால ஏறத்தாழ 16 தெருக்கல்ல இன்னைக்கு தார் சாலைகள் போடப்பட்டிருக்கு என்பதும், அதே மாதிரி மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 11 பணிகள் எடுக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சில பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே 3 முறை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியாக சென்று செய்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய கோச்சடை பகுதியில் இது அதிமுகவுடைய கோட்டை. அப்படி இருக்கும்போது இங்கே இந்த பகுதி மக்களுக்கான அனைத்து வசதியும் செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் இந்த பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கோம். இது மட்டுமல்ல, இப்போ மதுரை மாநகரை என்னுடைய சட்டமன்ற 3 முறை நான் தேர்ந்தெடுத்த அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்களும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் என்னை தொடர்ந்து அமைச்சராக 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்த அடிப்படையில் மதுரையில் 8000 கோடிக்கான பணிகள் எடுக்கப்பட்டு பல்வேறு வளர்ச்சி பணிகள் அம்மா ஆட்சி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி பணியின் கீழ் சீர்மிகு நகர அடிப்படையில் மதுரையை அழகுபடுத்தியிருக்கிறோம். சாலை வசதி அமைத்திருக்கோம், பறக்கும் பாலம் அமைத்திருக்கிறோம். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற அடிப்படையில் முல்லை பெரியார் அணையிலிருந்து 1296 கோடியில் திட்டம் வகுத்து அது பணிகள் அது மந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது, ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நகர்ப்புறத்துறை அமைச்சர் இடத்துல சொல்லி அது விரைவில் அவர்களுக்கு மதுரை மாநகர மக்களுக்கு 100 வார்டுகளுக்கும் சேர்ந்து இந்த குடிநீர் வழங்குகிற திட்டம் தங்குதடையின்றி 24 மணி நேரம் கொடுக்குற அந்த திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கேன். அவர்களும் விரைவாக முடித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டே முடிக்க வேண்டியது பணி தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க. இந்த மின்கட்டண உயர்வு குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ட்விட்டர்லேயே நான் போட்டிருக்கேன், சில பேருக்கு அனுப்பியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மின்கட்டண உயர்த்த வேண்டும் என்று சொல்லி மத்திய ஆணையம், மின்சார வாரிய ஆணையம், நீ இந்தந்த ஸ்லாப்பில் தமிழகத்தில் மின்சாரம் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான உத்தேசிக்கின்றத அதிகாரிகிட்ட வாங்கி கொண்டு அவர்கள் ஏற்றாத மின் கட்டணத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டு குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணார். இன்னைக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, இப்போ 3 முறை இவங்க வந்த பிறகு மின்கட்டணம் உயர்த்தியிருக்காங்க. இதில் பீக் ஹவர்ஸ் வேற, இது மாதிரி ஸ்லாப் சிஸ்டத்தில் வேற மின்கட்டண உயர்வு அளித்திருக்காங்க. மக்களுக்கு வரி மேல் வரி விதித்திருக்காங்க. இது போன்ற அதை முதலமைச்சர் செய்து கொண்டு இந்த 40 தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக ஒரு பக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான். இதுதான் உயர்வு, கட்டண உயர்வு தான் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அந்த மாதத்துல மட்டும் இந்த 10 நாள்ல 16 நாள்ல 10 கொலை நடந்திருக்குது. ஆமா, மதுரையிலேயே பாத்தீங்கன்னா நடைபயணம் செல்வதற்கே பயமா இருக்கு. நான் கூட மாப்பிள்ள நீங்க எல்லாம் பகுதிக்கு காலையில நடைபயணம் செல்றவர் பகுதிக்கு எங்க கருப்பசாமி கவுன்சிலர், ஆமா கவுன்சிலர் வேற போடுறது, நீ இவரும் போவாரு, நீ எல்லாம் போகாதீங்கப்பா, இடைத்தேர்தல் வந்துடும், அப்புறம் ஆளுங்கட்சியுடைய இது அவங்க அதுலேயும் நாங்கள் திராவிட மாடல் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிடுவாங்க. அதனால இப்போ நடைபயணம் செல்வதற்கே என்னன்னா அங்கே போயிட்டீங்க அவைத்தலைவர் பக்கத்தில் ஏன்னா நடைபயணம் செல்வதற்கு பயப்படுற அச்சம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கிருஷ்ணன் இது மாதிரி நடைபயணம் சென்று அவங்க கட்சி முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவரவே வெட்டி சாய்த்தார்கள். கடைசியில் அந்த யார் வெட்டினாங்க யார் செஞ்சாங்கன்றதே அவங்க ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக மறைக்கப்பட்டது.
யார் என்று இதை வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு முறை இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். சமீப காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது தொடர்ந்து எங்க பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு வர்றார், தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தமிழகத்துல ரவுடிசம் பெருத்து போயிடுச்சு, எங்க பார்த்தாலும் போதை நடமாட்டம் இருக்கு, என்ன செய்யறேன்னு இளைஞர்களுக்கு தெரியவில்லை. எனவே அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எத்தனை முறை பேசியிருக்காரு, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இப்போ கூட இந்த மின் கட்டணத்தை உயர்த்திய நம்முடைய தமிழ்நாடு அரசை கண்டித்தும், இந்த அரசியல் படுகொலை கண்டித்தும் இங்கே தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க வருகிற 23ஆம் தேதி. எனவே அதுல மதுரை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், மாநகராட்சி நிறைவேற்ற வேண்டும். நகர்ப்புறத்துறை அமைச்சரும் மதுரை மாநகருக்கு இந்த 2 அமைச்சர் இருக்காங்க. 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகளில் எந்த திட்டமும் கொண்டு வரல. 2 ஒரு நூலகம் கொண்டாந்துருக்காங்க, ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் கொண்டாந்துருக்காங்க. வேற எதுவுமே இல்லாத கலைஞர் பேருக்கு வேற எதுவுமே இந்த ஆட்சியிலும் 2 அமைச்சர்கள் இருந்து செய்யல. என்கிட்ட கூட எங்க பொதுச் செயலாளர் கேட்டாரு, என்னங்க அமைச்சர் நீங்க மாதிரி, அவர் கடைசியா பேசும்போது கூட கேட்டார், 8000 கோடிக்கு மேல நிதி வாங்கிட்டு போனீங்க, அந்த மதுரை மக்கள் ஓட்டு போடலையேன்னு. அது கூட எல்லாரும் கடைசியில நாங்க சொல்லி எங்கட கடைசியில பேசுனதுனால அவருக்கு சொல்ல முடியல. அது குறிப்பிட்ட மதுரை என்பது அதிமுக கோட்டை, அது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் மதுரை தான் முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் குறைவில்லை. நம்ம முதலமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்டதுலையும் அவர் வந்ததிலையும் பிரச்சாரத்திலையும் குறைவின்றி மக்கள் அதிகமாகவே இருந்தார்கள். சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்க போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. நாங்களும் என்ன பண்றது, என்னப்பா பண்றது ஜெகன், நாங்க அதிமுக கோட்டை, நாங்க இல்லைன்னு சொல்லல. அது நாங்க என்ன நினைச்சோம்னா நமக்கு ஓட்டு போடுறாரு. நாங்க எங்க வேட்பாளரை நாங்க வானலாவா புகழ்ந்தோம். மக்களின் மருத்துவர், ஏழை மருத்துவர், நீ போய் ஊசி போட்டுக்கலாம், வலிக்காம ஊசி போட்டுக்கலாம், அவர் கூட பேசினாரு. இப்படி சொல்லி ஓட்டு போடல. அவங்க என்ன நினைச்சாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்னு அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினர் ஆதரிச்சாங்க. சில சமூகம் பாரத பிரதமர் ஆதரிச்சாங்க. இந்த வகையில் நாங்கள் அடிபட்டு விட்டோம். ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுக்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அநியாய ஆட்சி, அட்டுழிய ஆட்சி, கேலிக்குரிய ஆட்சி, தொடர்ந்து மக்களுக்கு வரி மேல் வரி விதித்து கொண்டிருக்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே வருகிற 26இல் முதலமைச்சராக நான் எடப்பாடியார் உறுதியாக மக்களை ஏகோபித்த ஆதரவோடு வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில்